சொல்லுங்க சார். 2 பேரா? வந்துடலாம் சார். மச்சி, நாளைக்கு வீல் கடையில் லோடு இறக்கணுமா? போனா ஒரு 700 கிடைக்கும், போயிடலாம்டா. ஹலோ, சொல்லுங்க சார். வேலைக்கா? எத்தனை பேர் வேணும்? சரி, வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க சார்? மற்ற இடத்துல எல்லாம் 800 தராங்க, 100 போட்டு கொடுங்க. வந்துடுறேன். மச்சி, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வரேன்னு சொன்னேன், இப்போ இவர்கிட்ட வரேன்னு வாக்கு கொடுக்குற. யாருக்கிட்டா போறது? இது என்னடா கேள்வி? இங்க யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான். டே மச்சி, இதெல்லாம் தப்புடா. போடாங்க, இப்படிலாம் இருந்தா பொழைக்க முடியாது. நீ வரலனா விடு, நான் மட்டும் போய்க்கிறேன். அண்ணே, ஒரு வழியா வேலையை முடிச்சிட்டேண்ணே, பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றிப்பா தம்பி. 2 பேர் வேலையை நீயே பார்த்துருக்க. ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் பேசினேன், 2 பேருக்கு 1400 ரூபாய் ஆச்சு. 1500 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. ரொம்ப நன்றிண்ணே, நான் வரேன். பார்த்து போயிட்டு வா. அடச்சை, 2 ஆள் வேலையை ஒரே ஆள் மாடு மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்கேன். 1000 ரூபா கொடுத்துருக்கான். சத்தியமா அவன் நல்லாவே இருக்க மாட்டான். டேய் மச்சி, நீ ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசி வேலைக்கு போகாம விட்டியே, அவர்கிட்ட நான் வேலைக்கு போனேன். அவர் எனக்கு 2 பேர் கூலியோட சேர்த்து 100 ரூபா எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காரா. என்னடா சொல்ற? 1500 ரூபாவா? சே, பேசாம நானும் அங்கேயே வந்திருக்கலாம். தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தெரியாமையா? தெரியாமலாம் நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா, தெரிஞ்சேதான் தப்பு பண்ணியிருக்க. ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் சொல்லி வாக்கு கொடுத்தோன்னா அது வெறும் வாக்கு இல்லடா, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை. நம்ம மற்றவங்களுக்கு கரெக்டாக இருந்தா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கரெக்டாக இருப்பாங்கடா. இனிமேலாவது போய் சொல்லாத.